ஒரு பாட்டி ஒரு கொய்யா மரத்தை ரொம்ப ஆசையா வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் அந்த பாட்டி இல்லாத நேரம் பார்த்து ஒரு சிறுவன் அந்த கொய்யா மரத்துல இருக்கிற கொய்யா பழங்களை பறிக்கலான்னு வரும்பொழுது அப்ப திடீர்னு அந்த பாட்டியும் அங்க வந்துடுறாங்க. அந்த பாட்டியை பார்த்த அந்த சிறுவனும் பயந்துகிட்டு ஓடுறான். இந்த மாதிரி நிறைய பசங்க அந்த மரத்துல இருக்கிற கொய்யா பழங்களை பறிக்கலான்னு வரும்பொழுது அந்த பாட்டியும் அந்த பசங்களை விரட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால ரொம்ப கோபமான அந்த பாட்டியும், நான் உள்ள போனா தானே நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கொய்யா மரத்துக்கு கீழேயே பாதுகாப்பா உட்கார்ந்துடுறாங்க. அப்போ ஒரு ஏழ்மையான சிறுவன் அந்த பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு கொய்யா பழத்தை தரீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பாட்டியும் ஒரு கொய்யா பழத்தை பறிச்சு அவங்கிட்ட, இந்தாப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சின்ன பையன் கேக்குறான், பாட்டி நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, இவ்வளவு கொய்யா பழங்கள் பழுத்து போய் அழுகி கீழே விழுந்து கிடக்குது, பேசாம இந்த கொய்யா பழங்களை அந்த பசங்களுக்காச்சும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, பேரா நான் இந்த பழத்துக்காக வந்த பசங்களை விரட்டி அடிச்சேன்னு நினைக்கிறியா? இந்த ஒரு கொய்யா பழத்துக்காக அவங்க சின்ன வயசுலயே திருடணும்னு நினைச்சாங்க பாத்தியா, அதுக்காக தான் நான் அவங்களை விரட்டி அடிச்சேன். உன்ன மாதிரியே அவங்களும் வந்து நேர்மையா, பாட்டி எனக்கு கொய்யா பழம் வேணும் பாட்டி அப்படின்னு கேட்டு இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க செய்யற சின்ன சின்ன விஷயம் தான் நாளைக்கு ஒரு பெரிய திருட்டா மாறி போய் நிக்கும். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். இந்த கொய்யா பழம் உன்னுடைய நேர்மைக்காக கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம